வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய வேலை செய்யலான்னு பிளான் போட்டிருந்தேன். மழை வந்து பாதி வேலை கெடுத்துருச்சு. ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்து எங்கள் வீட்டோட ஸ்க்ரீன் வந்து மாற்றணும்னு நினச்சிருந்தேன். அதை அன்னைக்கு செஞ்சேன். பட் ஆனால் ஸ்க்ரீன் துணி எதுவுமே துவைக்க முடியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தனால அப்படியே போட்டாச்சுங்க. அப்படியே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா வந்து நிறைய துணி துவைக்க வேண்டியதாயிடுச்சு. இதனால் எனக்கு செம்ம சோகமாயிடுச்சு. வீடு ஃபுல்லாக எனக்கு பார்த்தீங்கன்னா துணி இருந்தால் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். டென்ஷனை குறைக்கணுமா, உடனே நான் பண்ணுறது பேக்கிங் தாங்க. ஸோ அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா சினமன் ரோல்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ மைதா மாவு வந்து 3 கப்பு மெஷரிங் கப்பில் 3 கப் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேங்க. நான் வந்து இந்த மாதிரி பேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ க்ளூட்டன் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கான ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஈஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது. ஃப்ரிட்ஜிலேருந்து நான் அப்படியே எடுத்து போடலை. இப்போ இந்த வெதுவெதுப்பான பால் வந்து நல்லா வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும். சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறி போயும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதை வந்து நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மாவு ஒன்றா இந்த மாதிரி சப்பாத்தி மாவோட லூஸாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். இப்போது அந்த பன் மேலே தடவுறதுக்கு ஒரு 10 ரூபாய் அளவுக்கான பால் பாக்கெட், 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பட்டரு சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லரி மாதிரி இருக்கும். இந்த ஒரு இதை வந்து நம்ம கிளேஸை வந்து மேலே தடவும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. உள்ள ஸ்டஃபிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கிறாங்க. இது கூடவே கொஞ்சம் நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள். அதாவது நமக்கு எப்படி அந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கிட்டாலும் திகட்ட ஆரம்பிச்சிரும், பசங்களால் சாப்பிட முடியாது. நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தலைக்கு ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவளெல்லாம் பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா 45 நிமிஷம் நான் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். ஸோ தட் அது நல்லா பொங்கி இருந்தது. இப்போ நம்ம அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சதுர ஷேப்பில் வந்து திரட்டி வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி சதுரமாக வர மாதிரி பார்த்து எடுத்து இது பண்ணிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். இது மேலே நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா சினமன் தூளோட மிக்சர், அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோங்க. கொஞ்சம் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் உங்களுக்கு அது பேக் ஆகி வரும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா இதுலேயும் இருக்கும். அன்றைக்கி நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா கிச்சன் வந்து பயங்கர சூடாக இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சினமன் பன்னில் அந்த இதில் போட்டிருக்கிற பட்டர் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கிற அந்த இடத்துல வந்து டைனிங் டேபிளையோ அந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். இந்த பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்ட முடியாது. இந்த மாதிரி நூல் வச்சு தான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுங்க. இப்போ கட் பண்ண பிறகு நான் ஒரு 15 நிமிஷம் வந்து திருப்பியும் வந்து அது பொங்க விட்டுருக்கேன். இது நல்லா பொங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இந்த நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸ்லரி, அதை வந்து நல்லா இது கிளேஸை வந்து மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த மெத்தடு. இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் பண்ணுறதா இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு 45 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இது ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக பேக் பண்ணுறதுக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சினமன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா இது எல்லா கடையிலையும் பேக்கரியில் கூட அவைலபிள் கிடையாதுங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரான டிஷ் தான், வீட்டில் செஞ்சால் தான் உண்டு. முன்னாடி நான் சின்ன வயசில் கொடைக்கானலில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் ஃபேமிலி இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேக்கரியிலையும் இந்த சினமன் பன் வந்து கிடைக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ணி போகும்போது. இப்போ அதை செஞ்சு பார்க்கும்போது அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு.
இப்போ வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 1 வீக்கில் வந்து எல்லா குட்டி குட்டி சேப்பல்லையும் மாதாவோட கொடியேற்றம் ப்ளஸ் வந்து தேர் திருவிழாலாம் நடக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதா கோயிலோட கொடியேற்றம் வந்து நடக்க போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கறதுக்கே. ஏன் விலை ஜாஸ்தியா? குடமிளகா எவ்வளோ ஆச்சு? நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏரியாவில் போய் தாங்க வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். எனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இவங்க எல்லாருமே வந்து கூறு வச்சு விற்பாங்க. அது இன்னுமே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வாங்கின வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் பூவும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு பூ வாங்கி. சரி வாங்கி நம்ம கட்டி வந்து நம்ம வீட்டில் மாதாக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கியாச்சு. அடுத்த வேலைக்கு நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன்னா மார்க்கெட்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே எடுத்து வைக்கணும் இல்லைங்களா. இப்போ தக்காளி வந்து 1 கிலோ அளவு வாங்கியிருந்தேன். இது வந்து 30 ருபீஸ் ஆயிடுச்சுங்க. தக்காளி மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு கோஸ் வாங்கியிருந்தேன். இந்த கோஸும் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் ஆச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பர்வல். இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியல, ஹிந்தியில் இதுக்கு பேர் பர்வல். இது நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவாக்காய் வந்து பெரிய சைஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க. தோலை சீவிட்டு சமைக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்வீட்லாம் கூட பண்ணுவாங்க. ஸ்டஃபிங் வச்சு பண்ணுற நிறைய டிஷ் வந்து இது நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட்டு இது வந்து 20 ருபீஸ் ஆச்சு. சரி ஓகே, நமக்கு கேரட் இல்லைன்னா நம்மளால் சூப்பில் வேறு ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக இதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து இதுவும் 3 குடை மிளகா இதுவும் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் ஆச்சு. அது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன். காலிஃப்ளவர் மட்டும் தான் எனக்கு ஓரளவுக்கு சீப்பாக தெரிஞ்சது. ஏன்னா அந்த 2 காலிஃப்ளவரும் சேர்த்தே 30 ருபீஸோ 35 ருபீஸ் தாங்க ஆச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா காலிஃப்ளவர் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 65 இல்லை பக்கோடா எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உருளைக்கிழங்கும் இந்த தடவை வந்து கொஞ்சம் சீப் ரேட்டு தான். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு பேகே வந்து 15 ருபீஸ் கணக்கு தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேக் வாங்கிட்டேன். இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது வந்து இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் மின்ஸ்ட் பண்ணி செய்கிற சூப்பு. வெங்காயம், கேரட், கேப்சிகம், கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ், அது கூடவே பீன்ஸு எல்லாம் சேர்த்து நான் மின்ஸ் பண்ணிக்கிறேன். கீரையும் சேர்த்து தான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் சாப்பரில் போட்டு தாங்க இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ தட் வந்து சின்னதாக பொடிசாகிடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கான பூண்டையும் தோல் நீக்கிட்டு சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேங்க. இது ரொம்ப குழக்கெல்லாம் இருக்காது, பட் ஆனால் பீசஸாக நல்லா கட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பசங்க சில நேரம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொன்னால், ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா மின்ஸ் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கணும். ரொம்ப வந்து பச்சையாக இருந்தாலும் சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை அடிக்கும். அதனால் ஒரு 50%லேருந்து 60% வந்து குக் ஆனால் போதும். ஓவர் குக் ஆகக்கூடாது, ரொம்ப அண்டர் குக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. காய்கறியில் இருக்க நேச்சுரல் வாட்டருமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 பசங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க.
தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸில் உப்பு இருக்கும், ஸோ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல உப்பு போட்டிங்கன்னா சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ஈவன் வந்து வினிகர் எது சேர்த்தாலும் அப்புறம் ரொம்ப சால்ட்டி ஆகிடும், பசங்களால் சாப்பிட முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கான சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறேன். எனக்கு செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்காங்க. முட்டையை சேர்த்துட்டு ஒரு முள்ளு கரண்டி வச்சு உடனே கலந்து விட்டணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை உடனே சின்ன சின்ன பீசஸாக வந்து துண்டு துண்டாக வந்து நமக்கு கிடைச்சிரும். சூப் குடிக்கும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வாயில் முழு முழு பீசஸாகவும் தட்டுப்படாது. இந்த மாதிரி கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டோம்னா ஒரு அருமையான எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்த ஒரு சூப்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுங்க. இதில் நான் வந்து எப்பயுமே சூப்போட ஸ்டாக்லாம் சேர்ப்பேன், சிக்கன் ஸ்டாக்கு அதே மாதிரி வெஜ் ஸ்டாக்லாம். இந்த தடவை என்கிட்ட இல்லை, பட் இந்த சூப்புமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளுங்க. நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இல்லை பெப்பர் பார்த்திங்கன்னா அங்கங்கே முழுசாக உருண்டையாக வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செட்டில் ஆகிடும். பசங்க சாப்பிடும்போது ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு ஸ்பைஸியாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு அது வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பைசியான, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைமில் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த சூப்பை ட்ரை பண்ணலாம். முட்டை முழுசாக சேர்க்காம எக் ஒயிட் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து பெட்டராக கூட இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. குக்கிங்க்கு அதோட லீவ் விட்டலான்னு பார்த்தா சான்ஸே இல்லைங்க. பார்த்தா பசங்களுக்கு சூப் குடிச்சதுக்கு அதுக்கும் இன்னும் தான் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வேறு ஒன்றும் கிடையாது, நம்மகிட்ட கொஞ்சம் பேலன்ஸ்டு சூப்பும் இருந்தது. நூடுல்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வேக வச்சுட்டு சூப்போட கொஞ்சம் கறி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வெங்காயத்தாலையும் சேர்த்துட்டு சூப்பராக இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஸ்பைஸியாக கமகமன் வாசனையோட, கறி வாசனையோட சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு மிக்சரோ மிச்சம் இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் ரைஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு ஆதரவு கொடுங்க.